கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 1 வசனம் 6. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் மேட்டிமை உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நமக்குள் கிரியை செய்ய முடியாது. எரேமியா 1:6 அப்பொழுது நான், ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன், உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி எரேமியாவை கர்த்தர் அழைத்த போது அவர் நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவை பயன்படுத்துகிறார். கல்தேயர் இஸ்ரவேலரை அடிமையாக கொண்டு போவார்கள் என்றும் எருசலேமை குறித்தும் இஸ்ரவேலரை குறித்தும் கர்த்தர் வைத்துள்ள திட்டங்கள், இஸ்ரவேலர் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் எரேமியாவை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஏனெனில் எரேமியா தன்னை தாழ்த்தி நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அவருக்குள் கிரியை செய்தார். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாமே நம்முடைய மாம்சத்தில் கிரியை செய்கிறோம். நாம் பல வேளைகளில் ஜெபிப்பதும் மாம்சத்தில் ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பிறருக்கு முன்பாக நம்மை தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்பிக்கும்படியாக மாம்சத்தில் கர்த்தர் சொன்னார் என்று தீர்க்க தரிசனம் போல பேசுகிறோம். அப்படி இருப்போமானால் கர்த்தருடைய ஆவி நமக்குள் கிரியை செய்யாமல் மாறாக பிசாசின் ஆவி கிரியை செய்வதற்கு நாமே இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். வேத வார்த்தைகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வோம். தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகி தன்னை அழைத்த போது மோசே, நான் மந்த நாவும் திக்குவாயுமாயிருக்கிறேன் என்று தன் குறையை கர்த்தரிடத்தில் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அவர் வாயோடு இருந்து செயல்படுகிறார். பெரிய காரியங்களை மோசேயை கொண்டு செய்கிறார். நாமும் நம்மை தாழ்த்தி நாம் குறை உள்ளவர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது குறைவான நம்மையும் கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். மாறாக எனக்கெல்லாம் தெரியும் என்று நம்முடைய மாம்சத்தில் கிரியை செய்வோமானால் தோல்வி அடைவோம். அப்பொழுது கர்த்தாவே கர்த்தாவே என்று நாம் கூப்பிட்டாலும் நான் உங்களை அறியேன் என்று கர்த்தர் சொல்லுவார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நீக்கி நம்மை நிறைவாய் நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பி நீர் எங்களுக்குள் கிரியை செய்ய இடம் கொடுத்து உம்மை போல வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். நீர் எங்களை ஆளுகை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.